பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தான் ஜூன் மாத பலன்கள். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, சுக்கிரன் மேச வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். குரு பயிற்சி ஆகிட்டார், அதனால் மிதுன வீட்டில் இருக்கார். புதனும் தன்னுடைய சொந்த வீட்டில் மிதுன வீட்டில் இருக்கார். கேது பகவான் செவ்வாய் சிம்ம வீட்டில் இருக்காங்க. செவ்வாய் இப்போ தான் வந்தார், கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக கடக வீட்டில் இருந்த செவ்வாய் இப்போ தன்னுடைய நண்பர் வீடான சிம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கே தான் கேது பகவான் இப்போ வந்திருக்காரு. கும்ப வீட்டில் ஆல்ரெடி ராக பகவான் இருக்கார். திருக்கணித பிரகாரம் சனி பகவான் மீன வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமை. இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பவும் போல் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாதத்தில் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பு. எல்லா முருகன் கோவில்கள்லையும் மிகப்பெரிய விழா நடக்கும். அந்த நாட்களில் நாமும் கொண்டாடுவோம். விழா கொண்டாடக்கூடிய வைகாசி விசாகம் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியும் சொல்லுவோம். நேயர்கள், நீங்கள் இப்போ தான் முத நம்ம இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா குறுகிய காலத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 80,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்குன்னா நீங்கள் தான், உங்கள் ஆதரவு தான். உங்கள் ஆதரவு இல்லைன்னா நான் இல்லை. சரி, இன்னும் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்குறோம்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும், இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை ஃபோனில் கேளுங்க, நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. சரி, என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல பலனே கிடைக்கும், நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சகம் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த ராசி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன, அவருக்கு பேரும் புகழும் உலக லெவலில் இருக்குது. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் போற்றும் தலைவராகவோ வெளிச்சத்துக்கு வருவீங்க. உங்கள் முகம், உங்கள் திறமை, உங்கள் குடும்பம், உங்கள் தொழில் வருமானம் வெளிச்சத்துக்கு வரும். வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. ரைட். விருச்சிக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது? முதல் பாயிண்ட்டு, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். இதுதான் பெஸ்ட்டு, சூப்பர். இவ்வளோ காலம் எப்படி இருந்தார் உங்கள் ராசிநாதன்? நீச்சமாக இருந்தார், பவர் இல்லாமல் இருந்தார். அப்போ நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்க, அசதியாக இருந்தீங்க, ஆக்டிவாக இல்லை. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வந்துச்சு, ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனை வந்துச்சு, ஒரு சிலருக்கு சகோதரன் மனவர்த்தம் வந்துச்சு, இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனால் இப்போ ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே 10ஆம் இடத்துல ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது? 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ சூரியன் இருந்தாலோ திக்பலம்னு சொல்லுது. அப்போ செவ்வாய் 10ல் இருந்தால் திக்பலம். ஆனால் உங்கள் ராசிநாதனே இப்போ அங்கே இருந்தால் அதோட திக்பலம். 10 அப்படின்னா கர்மா, அப்போ தொழில், அப்போ நல்ல ஜாப் கிடைக்கும், வேலை கிடைக்கும். சார், ராசிக்கு 10ல் செவ்வாய் இருந்து அரசாங்கம், அரசியல், ஆளுமை, எல்லாம் நிர்வாகம், டாமினேஷன் எல்லாம் செவ்வாய். அதுக்கு வீகுத்த சூரியன் அவருக்கு 11ல் இருக்கார். இது அதோட சூப்பர், எல்லாத்தோட சூப்பர். தனஸ்தானாதிபதி 5 கூட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறார். நீங்கள் குரு போய் 2-8ல் இருக்காரே கட்டு போயிட்டார்னு நினைக்கக்கூடாது. குருவுக்கு பார்க்கும் பார்வை தான் பலம். இருக்கிற இடத்தோட பார்க்குறதுக்கு நல்லது பண்ணுவார். அப்போ எந்த இடத்த பார்க்குறாரு? 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பணம் வரும். 2ஆம் இடத்தை குரு மட்டும் பார்க்கல, சனி பகவானும் பார்க்குறாரு 10ஆம் பார்வையா. அப்போ சனி ஜீவனக்காரன், ஜீவனம் அப்போ உண்டு, புதிய வேலை உண்டு, நல்ல கல்வி உண்டு, திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. 2ஆம் இடம்னா புது வரவு. குரு பார்க்குறாரு, சூரியனும் பார்க்குது, புதனும் பார்க்குது. அப்போது அரசாங்கத்தினால, ஆன்மீகத்தினால, தாய் மாமன்னால, புதன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஒர்க்கு, புதன்னா எழுத்து, செல்ஃபோன், பத்திரிக்கை, இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யோகம்.
எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி 10ல் செவ்வாய் அற்புத யோகம். கிட்டத்தட்ட 1.5 மாதம் செவ்வாய் இங்கே இருப்பார். அப்போ ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் இந்த செவ்வாய்னால யோகம் உண்டு. புதுசாக இடம் வாங்குவீங்க, இல்லை இடம் இருந்தால் வீடு கட்டுவீங்க. செவ்வாய்னா பூமி, செவ்வாய்னா சென்னந்தோப்பு, செவ்வாய்னா விவசாயம் செய்கிறவங்களுக்கு யோகம் நிறைய கொட்டி கிடக்குது. சனி எப்போல்லாம் பார்க்குதோ வருமானம் லேட்டாக வரும், ஆனால் நிரந்தரமாக இருக்கும். சனி பகவான் இங்கே 2.5 வருஷம் இருப்பார். 10ஆம் பார்வை அவருக்கு வலுவான பார்வை, 2ஆம் இடத்தை பார்க்குது. இந்த சனி பகவான் இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள 2.5 வருஷத்துக்குள்ள கணிசமான ஒரு அமௌண்ட்டை லட்சக்கணக்கான ரூபாயில் கொடுத்துட்டு தான் போவார். சூரியன் 8ல் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசாங்கத்தினால வருமானம் உண்டு, திடீர் யோகம் உண்டு. சார் 8 ரகசியம். அப்போ 8ல் ரகசியம். அப்போ என்ன பண்ணிக்கணும், யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடத்துல சூரியன் அங்கே சம்மந்தப்படுறதுனால அஜீரண கோளாறோ, மோஷன் ப்ராப்ளமோ, இல்லை அடிவயிறு ப்ராப்ளமோ வராமல் பார்த்துக்கணும். 6ல் சுக்கிரன் இருக்குது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். குறிப்பாக பெண்களாக இருந்தால் கரு உருவாகி இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை. ஆக இந்த மாதம் வெற்றி தான், தோல்வி கிடையாது. நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது. குரு 8ல் இருக்காது நினைக்க வேண்டாம். அவர் பார்க்கும் இடம் பார்வை, குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க 25ஆம் தேதி 26ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம். முருகன் வழிபாடை பண்ணுங்க. சிம்ம வீட்டில் செவ்வாய் இருக்குது. அப்போ மலை மேல் இருக்கும் முருகன், அப்போ பழனிமலை முருகனை வழிபாடு பண்ணால் இந்த மாதம் சிறப்பு. ஓம் நமச்சிவாய.